ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2001ல ரிலீஸ் ஆன தி டீப் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதையை சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். பெருசா தொண பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாம யாருக்காச்சும் பர்த்டே வருது இல்ல ஆனிவர்சரி வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போட்டோ வாலெட் நீங்க கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கிஃப்டோட சேர்ந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறேன். அது இந்த மாசம் மட்டும் தான் ஸ்பெஷல் ஆஃபர். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் கிளப்புக்கு போயிட்டு அங்க கதவை தட்டும் போது எவனோ வந்து கதவை திறக்கிறான். நான் இந்த மாதிரி டார்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, டார்பியை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொல்லு, கண்டிப்பா என்ன பாப்பாரு அப்படின்னும் போது, சரி வாங்கன்னு உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு டார்பியை காமிக்க, இந்த டார்பி தான் இந்த நைட் கிளப்போடைய ஓனர் மக்களே. அவனை போயிட்டு மீட் பண்ணி, இங்க பாரு, இதுக்கப்புறமா என் பையன் கூட சுத்தத்தை நிப்பாட்டிட்டு என் பையன் இருந்து விலகியேறு அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த நீ வந்து என்ன மீட் பண்ணி சொல்ற அப்படின்ற விஷயம் உன் பையனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி சிரிக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறமா குட்டி பையன், நடுவுல ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமா மாமனாரும் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. புருஷன் வந்துட்டு கப்பல்ல வேலை பாக்குறாரு போல. வீட்டுக்கு போயிட்டு பையனை பார்க்கலான்னு பையனுடைய ரூமுக்கு போகும்போது பையனை ஆளக்கானும். அப்படியே கீழே வந்து பொண்ணு கிட்ட எங்க உன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அண்ணன் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க போயிட்டு அப்படியே அங்க கடற்கரையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடு அந்த பீச்சுக்கு பக்கமா தான் மக்கள் இருக்கு. இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பையனை ஆளையே காணும். ரொம்ப நேரமா உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல, சுத்தி பார்த்துட்டு இருக்கான் போல. அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் பிளாஷ் ஆகுது. சின்ன வயசுல அந்த பையன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அவனை எப்படியோ காப்பாத்திருப்பாங்க ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி டீம்லாம் வந்து காப்பாத்திருப்பாங்க போல. அந்த விஷயம்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கப்புறமா இங்க உட்கார முடியாம அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வரான். அந்த பையன் வந்தவனே, நான் கிளம்பி நைட் கிளப்புக்கு போனேன், அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது, தெரியுமா இந்த மாதிரி டார்பி கால் பண்ணி சொன்னா நம்ம ரூம்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போனா ஹீரோயினும் ரூமுக்கு போறாங்க. இங்க பாரு தம்பி, நான் போயிட்டு அவனை மீட் பண்ணி பேசினேன். அவன் இதுக்கப்புறமா உன் பக்கம் தலையை வச்சே படுக்க மாட்டான். நீயும் அந்த பக்கம்லாம் போகாத. நைட் கிளப்புக்கு போற அளவுக்கு உனக்கு வயசுலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நானும் அவனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க தப்பா நினைக்காதீங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னும் போது, நீ ஃப்ரெண்டா நினைக்கிற, ஆனா அவன் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? இந்த விஷயம் கண்டிப்பா சரிப்பட்டு வராது, விட்டு. நான் போயிட்டு பேசிட்டேன். அவன் என்ன சொன்னானா, $5000 கொடுத்தா நான் இதுக்கப்புறம் பையனை மீட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் கூட காசை கூட ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவன் உடனே ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா இவன் உண்மையிலேயே லவ் பண்றான் போல. இல்ல டார்பி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் அப்படின்னும் போது, கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியாரு, இதுக்கப்புறமாச்சு அம்மா சொல்ற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல போனு ரிங் ஆகுது. புருஷன் தான் கால் பண்றாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவரு கப்பல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயாச்சும் தான் சிக்னல் கிடைக்கும். சிக்னல் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு கால் பண்ணுவாரு போல. இப்போ கால் பண்ணி பேசும்போது இங்க நடக்கிற இந்த கூத்தெல்லாம் அவருக்கு தெரிய வந்தா, அந்த மனுஷன் ஏற்கனவே தனியா போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசிட்டாங்க. பையன்கிட்டையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு மனசுக்கு கேட்கல, இருந்தாலும் புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம், நேரடியா சொல்ல முடியல அப்படின்னாலும் மெயில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில டைப் பண்றாங்க. ஆனாலும் உங்களுக்கு அனுப்ப மனசே வர மாட்டேங்குது. இதே டைம்ல அந்த டார்பி அங்க வந்துட்டு பையன் ரூமுடைய ஜன்னல்ல ஒரு குட்டியோண்டு கல்ல தூக்கி அடிக்கும் போது அவன் வெளியே வந்து எட்டி பாக்குறான். வாடா நம்ம மீட் பண்ணலாம், கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பையனும் கீழே கிளம்பி போறான். இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா அங்க யாரையும் காணும். அதுக்குள்ள இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்துட்டு அந்த போட் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிற, அந்த போட்டுடைய திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ரூம் மாதிரி. அதுக்குள்ள போயிட்டானுங்க. இப்போ இந்த டார்பி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, எங்க அம்மா வந்து உன்னை மீட் பண்ணும்போது $5000 காசு கொடுத்தா என்னை விட்டு விலகி இருக்குன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ என்ன ஏமாத்துறியா, நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய லவ் பாசம் எல்லாமே உண்மைதான், உங்க அம்மா வந்து கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது, அதான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னும் போது, இல்ல நீ என்ன ஏமாத்துற அப்படின்னும் போது, இப்போ டார்பி இவனை அடிக்க இவன் கடுப்பாயிட்டு திரும்பி அடிக்கிறான். இவனுங்க மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில டார்பியோடைய தலையில செமையா காயம்படுது, ரத்தம்லாம் ஊத்த ஆரம்பிக்குது. இப்போ இங்க மாத்தி சண்டை போட்டானுங்க இல்லையா? இந்த சவுண்ட் ஹீரோயினுக்கு
நல்லாவே கேக்குது. பையன் ரூம்ல இருந்து சவுண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும்போது பையனை ஆளக்கானோம். பையன் எங்க போனான்னு பாக்கலான்னு கீழே வராங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய பையன் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். பின்னாடியே டார்பியும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பையன் நேரா வீட்டுக்கு வந்துட்டான். டார்பி வந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரே மயக்கமா வருது. இந்த கடலுக்கு மேலேயே ஒரு சின்ன அந்த ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கு. அந்த பாலத்துக்கு மேல நடந்து வந்துட்டே இருக்கும்போது இவன் நில தடுமாறி அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா வந்து கீழே விழுகிறான். இதுக்குள்ள பையன் அடிபட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோயின் வெளியே போற டைம்ல கரெக்டா வீட்டுக்குள்ள வரான். லைட்டா காயம்பட்டுக்கு டேய் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே பேசாம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டான். நம்ம ஹீரோயின் லைட்டோட வெளியே போயிட்டு பாக்குறாங்க. ஏதாவது சண்டை நடந்துச்சா இல்ல அந்த டார்பி வந்து மீட் பண்ணானா, என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வராங்க. மாமனார் வராரு. என்னம்மா என்ன ஒரே சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, வெளியே என்னமோ சத்தம் கேட்டுச்சு, அதான் போயிட்டு வந்தேன், நீங்க ஒன்னும் இல்ல போயிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுக்கலான்னு போயிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில ஹீரோயின் விடிஞ்ச உடனே நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கிட்ட சொல்லிட்டு இவங்க வாக்கிங் போறாங்க. போற வழியில அந்த குப்பையெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி கொட்டிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த டெக்குக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்பியோடைய பாடி கிடக்குது. ஆக்சுவலா அவன் தவறி கீழே விழுந்தான் பாத்தீங்களா, தவறி கீழே விழுகும் போது அங்க இருந்த நங்கூரம் குத்தி அந்த பையன் இறந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. நேற்று நைட்டு பையன் காயம்பட்டு உள்ளுக்குள்ள வந்தான், டார்பியை தான் மீட் பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு டவுட் இருந்திருக்கும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அந்த சண்டையில இவனை நம்ம பையன் கொலை பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பையன் மாட்டக்கூடாது அப்படின்னா இன்னொன்னு, அந்த டைம்ல இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு டேபு டாபிக் மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. ஒரு தீண்ட தகாத விஷயம் மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தாலே ஒரு மாதிரி அவமானமான விஷயம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே தெரிய வந்தா நம்ம குடும்பம் மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டெட் பாடியை தூக்கி அந்த ஒரு ஸ்பீட் போட்டுக்குள்ள போட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கொஞ்ச தூரம் கடலுக்குள்ள போயிட்டு இந்த பாடிக்கு மேல ஒரு கயிறை கட்டி அதுக்கப்புறம் நங்கூரத்தோட சேர்த்து கடலுக்குள்ளேயே போட்டு வந்துட்டாங்க. போட்டு வரும்போது அந்த கவரெல்லாம் சுத்தி கொண்டு போயிருப்பாங்க. அந்த கவரெல்லாம் குப்பை தொட்டிக்குள்ள போட்டு வராங்க. இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு வரவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயினுடைய சின்ன பையனும் பொண்ணும் ரெடியா இருக்காங்க, ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோடைய பசங்களும் நம்ம ஹீரோயினுடைய பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. காலையில ஹீரோயின் டிராப் பண்றாங்க அப்படின்னா ஈவினிங் அந்த ஃப்ரெண்ட் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்ல காலையில ஃப்ரெண்டு காரி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஈவினிங் ஹீரோயின் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதே போல ஃப்ரெண்டோடைய அம்மாவும் ஃப்ரெண்டும் கார்ல வந்திருக்காங்க. இவங்க கார்ல ஏறி கிளம்பும் போது என்னமா கொஞ்சம் பிஸியா இருக்க போல, நான் வேணா ஈவினிங் பிக்கப் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சும்மா வாக் போன லேட் ஆயிருச்சு, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, ஈவினிங் நானே பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் எல்லாம் சொல்லி அமுச்சு வச்சுட்டு போக இப்பதான் பாக்குறாங்க அங்க டார்பியோடைய கார் நிக்குது. ஐயோயோ இந்த கார் இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போமே, இப்ப இந்த காரை எப்படி அப்புறப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கார் கிட்ட போயிட்டு பார்க்கும்போது காரை லாக் பண்ணிட்டு வந்திருக்கான். சரி ஓகே மறுபடியும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டோட கிளம்பி கடலுக்குள்ள போயிட்டு டெட் பாடியை தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, அந்த டெட் பாடிக்குள்ள இருந்து கீயை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் ஒரு பயங்கரமான ஸ்விம்மரா இருப்பாங்க. இப்போ தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு அந்த கீ எடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் கண்ணை திறந்துட்டே இறந்து போயிருக்கான். கீழே போயிட்டு அந்த கீயை தேடும் போது அவன் நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரியே ஃபீல் பண்றாங்க. ஒரு மாதிரி பயந்துட்டு மேல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பயந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு எப்படியோ கீயை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ காருக்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ரொம்ப தூரம் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ஓடியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே நேத்து நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்லம்மா நான் கொஞ்சம் படிக்க போறேன் அப்படின்னும் போது இங்க பாரு மூஞ்சி முழுக்க காயமா இருக்கு, போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க, என்ன பண்ணனு ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா மாமனார் வந்துட்டாரு. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம பீச் ஓரமா இவனுடைய கிளவுஸ பார்த்தேன், அங்க போகும்போது மறந்து வச்சுட்டு வந்துட்டியான்னு கையில கொடுக்குறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல எங்கேயோ ஏதோ ஒன்னு படிக்க போறான் போல. அங்க நிப்பாட்ட அம்மா நைட் என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க. இல்ல பரவாயில்ல வேணாம், சீக்கிரட்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்விம்மிங் போறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹாபியே ஸ்விம் பண்றதுதான். பயங்கரமா ஸ்விம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு போயிட்டு நீச்சல் அடிக்கும் போது அவங்களால தம் கட்டி நீந்தவே முடியல. கண்ணை மூடி உள்ளுக்குள்ள இறங்கினாலே அந்த டெட் பாடி கண்ணை முடிச்சிட்டு பார்த்த விஷயம் தான் மைண்டுக்குள்ள வந்துட்டு போக நீந்தாம அங்க இருந்து கிளம்புறாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடைய பசங்களையும் இவங்க பசங்களையும் பிக்கப் பண்ணிட்டு வராங்க. அப்படி பிக்கப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது போற வழி முழுக்க ஒரே போலீஸா நிக்கிறாங்க. ஏதோ பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏதாவது ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கும் போது இவங்க ஒண்ணுமே பேசாம வராங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெட் பாடியை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
இவங்களுக்கும் முன்னாடியே தெரியும், ஏன்னா முன்னாடியே தான் போட்டு வந்திருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே வந்ததும் வராதமா நம்ம புருஷனுக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்லிடலாம், சொல்லாம இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணா போனே போக மாட்டேங்குது, சிக்னலே இல்ல, காலே கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல வருது. நியூஸ் பேப்பரை பையன் படிச்சுட்டு இந்த மாதிரி டார்பி இறந்து போயிட்டானா, அன்னைக்கு நைட்டு என்ன மீட் பண்ண வந்திருக்கான், அன்னைக்கு நைட்டு தான் இறந்து போயிருக்கான், என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த நியூஸ் எல்லாம் காமிக்கும் போது, ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்க அமைதியா இருக்காங்க. அப்படியான்னு மட்டும் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீயும் அந்த பையனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்ற விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா உனக்கு என்ன பைத்தியமா, இந்த மாதிரி அந்த பையன் இறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்றேன், இப்ப போயிட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு போது, இங்க பாரா நீயும் அந்த பையனும் கனெக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்ற விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்தா அவ்வளவுதான், குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு போது, இப்ப இவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. பாய் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், அதுல சோகமா இருக்கான். ஹீரோயின் இந்த மாதிரி கேட்கும் போது ஹீரோயினுக்கு மேல பயங்கரமா கோவம் வருது, ஒண்ணுமே பேச முடியாம அங்க இருந்து கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டான். இதே டைம்ல ஹீரோனுடைய பொண்ணு ஓடி வந்து அப்பாவை தேடி யாரோ வந்திருக்காங்க, பேரு அலெக்சா அப்படின்னும் போது, அலெக்சா யார் அந்த அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கீழே போயிட்டு பார்க்கும்போது, யார் நீங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கப்பல்ல வேலை பார்க்க போயிருக்காரு, வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ மட்டும்தான் வருவாரு, அவர் இங்க இல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி டார்பியை பத்தியும் உன்னுடைய பையனை பத்தியும் ஒரு முக்கியமான விஷயத்த உன் புருஷன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு அவங்க 2 பேரை பத்தி என்ன விஷயம் பேசணும், அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அவனுக்கும் என் பையனுக்கும் என்ன கனெக்ஷனு, சம்பந்தம் இல்லாம பேச எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல நான் சொல்ற விஷயத்த அமைதியா கேளுங்க, உங்க பையனும் டார்பியும் லவ் பண்றாங்க, ஒன்னா இருக்காங்க, கேயா லவ் பண்றாங்க. டார்பி இறந்து போனா இல்லையா, அன்னைக்கு கரெக்டா உங்க பையனை மீட் பண்ண வந்திருக்கான், எப்ப மீட் பண்ண வந்தானோ கரெக்டா அன்னைக்கு தான் இறந்து போயிருக்கான், அந்த பையனுடைய கொலைக்கும் உங்க பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. என்னையா வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, முதல்ல இருந்து கிளம்பு, பைத்தியக்காரத்தனமா எதுவும் பேசாத அப்படின்னும் போது, சரி ஓகே நான் போலீஸ்க்கு கிளம்புறேன், ஏமா நான் இவ்வளவு தூரம் வந்து பேசுறேன் அப்படின்னா சும்மா எவிடன்ஸே இல்லாம வந்து பேசுவேனா, இந்த வீடியோ டேப்பை நான் போலீஸ் கிட்டயே காமிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது, என்ன டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போட்டு காமிக்கிறான். பார்த்தா இந்த கன்றாவி கொடூரத்தை என்னால காட்ட முடியாது மக்களே, அந்த பையனும் 2 பசங்களும் சேர்ந்துட்டு கசமுசா பண்றத ஒரு 44 நிமிஷம் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துக்கோ, நம்பிக்கை இல்ல அப்படின்னா மொத்தமா பாத்துக்கோ அப்படின்னும் போது, முதல்ல அந்த கர்மத்தை ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இந்த விஷயம்லாம் வெளியே போக கூடாது அப்படின்னா எனக்கு ஒரு $50,000 பணம் வேணும் அப்படின்னும் போது, $50,000 ஆக்சுவலா இப்பயே $50,000 அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் மக்களே. 2001 $50,000 அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கேயா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு 4 மணிக்கு நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு $50,000 வந்து என்ன மீட் பண்ணு, நீ கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா நான் இந்த வீடியோ டேப்பை போலீஸ் கிட்ட காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். கரெக்டா போங்க மாமனார் வராரு, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெரிய பையனுடைய ஃப்ரெண்டு, பையனை பார்க்க வந்தாரு, பையன் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு அந்த மாமனாரும் அமைதியா கிளம்பிட்டாரு. இங்க பாருமா, நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, மண்டையெல்லாம் பிச்சுக்குது. $50,000 ஒரே நாள்ல கேஷா எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பேங்க்ல காசு வச்சிருக்காங்க போல, அக்கௌண்ட்ல இருந்து மொத்த காசையும் எடுத்துடலாம், எவ்வளவு காசு இருக்கோ எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு கேட்கும் போது, இவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களாம், புருஷனும் இவங்களும் சேர்ந்துட்டு உங்க ஹஸ்பண்டோடைய சைன் இல்லாம அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுக்க முடியாது அப்படின்றாங்க. எங்க நான் ஒரு அர்ஜென்ட்டா வந்திருக்கேன், கண்டிப்பா காசு வேணும், சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உடனே காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வாய்ப்பே இல்ல, உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வாங்க, அவர் சைன் போடாம ₹1 கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இந்த லோன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏஜென்சிக்கு கார்டை வச்சு லோன் வாங்க முடியும் போல, அந்த மாதிரிலாம் யாருக்கும் கால் பண்ணி கேக்குறாங்க. அவ்வளோ ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதே டைம்ல டைம் ஓடிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில அப்படியே ஈவினிங் ஆகுது, 4 மணி ஆகுது. நம்ம அலெக்ஸ் வந்து வெயிட் பண்றாரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோயின் வீட்டுல இருந்துட்டு யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் கால் பண்ணி கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, மாமனார் பாக்குறாரு, தண்ணிக்கேன் எல்லாமே வெளியே இருக்கு, மருமக ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே தண்ணிக்கேன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் போது, மாமா நீங்க ஏன் இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பரவாயில்லமா நீ வேலையா இருக்க இல்லையா, நீ பாரு நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு போது, நீங்க பார்த்து போங்க அப்படின்னு போது, சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தண்ணிக்கேனை பார்த்து தான் தூக்கிட்டு போறாரு. ஆனா திடீர்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வயசான ஆளு அந்த வெயிட்டை தூக்கும் போது ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அந்த கேனை கீழே போட்டு உடைக்கிறாரு. அவரும் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. மனுஷனுக்கு மூச்சு பேச்சே இல்ல. ஹீரோயின் ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி மாமனாரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அது எப்படின்னு கூட உங்களுக்கு தெரியல. இதே டைம்ல வெயிட் பண்ண அலெக்ஸ் வீட்டுக்கே வந்துட்டான். இதே டைம்ல குட்டி பையன் வரான். என்னங்க அங்கிள் இன்னைக்கும் அம்மாவை பார்க்க
பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ளுக்குள்ள வரும்போது பார்த்தா அந்த தாத்தா மயக்கமா கிடக்குறாரு. தாத்தாவை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பையனை பார்த்தோன்னே டேய் தம்பி ஓடி போயிட்டு 911க்கு கால் பண்ணு அப்படின்னும் போது பையன் ஓடி போறான். அதே டைம்ல அலெக்ஸ் எங்க இந்த மாதிரிலாம் சிபிஆர் பண்ணா காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுங்க அப்படின்னும் போது எனக்கு எப்படி அப்படின்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இவனும் போயிட்டு ரொம்ப ட்ரை பண்றான். எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. மூச்சு வந்துருது. இப்போ ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல குட்டி பையனும் இந்த தாத்தா அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 3 பேர் மட்டும் கிளம்புறாங்க. அந்த தாத்தாவை ஹீரோயினும் குட்டி பையனும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்போ அலெக்ஸ் அங்க இருந்து கிளம்பாம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. இந்த லேடி தனியாளா இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஃபேமிலி போட்டோல கூட ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் போட்டோவை காணும். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வீட்டுக்கு வரதே கிடையாது. வேலைன்னு சொல்லிட்டு அவரும் வேலை விஷயமா சுத்திட்டு இருக்காரு போல. இதே டைம்ல பொண்ணு கால் பண்றா. கால் பண்ணி போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயிலா போகுது. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்கூல் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வரீங்களா இல்ல அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணவான்னு கேக்குறா. இது எல்லாமே அலெக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க பெரிய பையன் வரா. யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன், தாத்தாக்கு உடம்பு முடியல, அதான் உன்னுடைய அம்மாவும் தம்பியும் சேர்ந்துட்டு தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சரி ஓகே நான் அப்புறமேட்டுக்கா வந்து உங்க அம்மாவை மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல அலெக்ஸோடைய பார்ட்னர் வந்து அலெக்ஸை மீட் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க போல. என்னடா காசு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல வாங்கல, நான் போல, அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்றா. இங்க பாரு முக்கியமான விஷயம், நீ என்ன பிளான் போடுற அப்படின்லாம் தெரியாது, $50,000 பிளானு, சொதப்பிடாத, நாளைக்காச்சும் போயிட்டு ஒழுங்கா அந்த காசை வாங்கிட்டு வா, இல்ல அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்கும் போது கூட வேற யாருக்கோ கால் பண்ணி காசு கடனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பையன் வரான். பையன் வந்தது மட்டும் இல்லாம அலெக்ஸும் அங்க வராரு. இந்த கார் சவுண்ட் கேட்டு ஐயோ இந்த டைம்ல இவன் எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ பாக்கலான்னு கீழே போகும்போது பெரிய பையன் அம்மா தாத்தாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழப்புறாங்க. ஏமா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லப்பா அவசரமா ஒருத்தரை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு வந்து டீடைலா எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அலெக்ஸ மீட் பண்ணி ஏன்டா வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கால் பண்ணியா கேட்க முடியும், வீட்டுக்கு தான் வர முடியும், நேத்தே நீ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி இங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு தனியா அந்த பீச் ஓரமா கூண்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காசை ரெடியே பண்ண முடியல, ஏன்னா என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது சும்மா நடிக்காத, 4 மணிக்கு வந்து 5-6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி உன்னை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தேன், அந்த டைம்ல தான் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, சும்மா நடிக்காத, காசை உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா, ஒழுங்கா எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க கடுப்பாகிறாங்க. ரெடி பண்ணி கொடு அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும், நானே தனியால 3 பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவுல என்னுடைய பெரிய பையன் கேனு வந்து நிக்கிறான், இது மட்டும் இல்லாம வீடியோ கொண்டு வந்து நீ காசு கொடு அப்படின்னா எப்படி என்னால காசை ரெடி பண்ண முடியும், நான் காசை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த எந்த விஷயமும் மற்ற பசங்களுக்கு தெரியாம என் மாமனாருக்கு தெரியாம பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் குடும்ப குட்டியே கிடையாதா, குடும்ப குட்டி இருந்தாதான் என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியும், காலையில பசங்களை பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், மாமனாரை பாத்துக்கணும், எல்லாமே பார்த்துட்டு எனக்கான கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் தான் பண்ணுவேன், அதை கூட இப்போ என்னால பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன், காசை ரெடி பண்ணு அப்படின்னா எப்படி சும்மா ரெடி பண்ண முடியும், உன்ன மாதிரி யாரையாவது மிரட்டி தான் காசை பறிக்கணும், அதுக்கு வேணா ஐடியா கொடு அப்படின்னும் போது இங்க பாரு இது என்னுடைய வேலை, அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் பார்ட்னரை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒழுங்கு மரியாதையா காசை ரெடி பண்ணு அப்படின்னும் போது டே இதெல்லாம் வேலையாடா, உனக்கெல்லாம் இதை சொல்ல அவமானமாவே இல்லையா, ரொம்ப கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு அப்படியே செருப்பை தூக்கி சாணில முக்கி அடிச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, மூஞ்செல்லாம் அப்படியே கூனி குறுகி போகுது. இங்க பாரு நீ என்னதான் பேசினாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என் பார்ட்னர் தான் முக்கியமான கேரக்டர், நான் அவங்கிட்ட பேசி வேணா கொஞ்சம் டைம் கேக்குறேன், அதுக்குள்ள நீ எப்படியாச்சு காசை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல பையன் வரா. தங்கச்சிக்கு ஏதோ ஒரு டான்சிங் காம்படிஷன் இருக்கான், அதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயின் பேசாம கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த டான்சிங் காம்படிஷனுக்கும் போறாங்க. அந்த பொண்ணு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றா. ஆனா ஹீரோயின் அதை கூட கவனிக்காம இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண போறோம், இந்த பையன் இந்த மாதிரி போயிட்டானே, இந்த பையனை எப்படி கரை சேர்க்க போறோம், வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடியோடைய ஆக்டிங்க சும்மா ரொம்ப பாராட்டி ஆகணும் மக்களே. இப்போ அந்த டான்சிங் காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பையனும் ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்குள்ள வராங்க. கரெக்டா போன் ரிங் அடிக்குது. குட்டி பையன் தான் போயிட்டு போன் அட்டென்ட் பண்றான். அம்மா நேத்து வந்தாரு இல்லையா, அந்த அலெக்ஸ் அங்கிள் தான் கால்
பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. நான் மேல போயிட்டு போன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் தானே மேல போயிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயத்த பெரிய பையன் நோட் பண்றான். அம்மா கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அந்த ஆள் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சோ, அம்மாக்கும் அந்த பையனுக்கும் கள்ளக்காதல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். இதே டைம்ல ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போயிட்டு போன் அட்டன் பண்றாங்க. அவரு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, $50,000 என்னால $25,000 கம்மி பண்ண முடியும். நான் என்னுடைய பார்ட்னர் கிட்ட பேசி கம்மி பண்ணிருக்கேன். இதை தவிர என்னால வேற ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாது. நாளைக்கு 3 மணிக்கு எப்படியாச்சும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு, இல்ல அப்படின்னா என்னுடைய பார்ட்னர் பேயாட்டம் ஆடிடுவான் அப்படின்னும் போது இவங்க ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. ஆனா ஒரு டவுட், நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கே தெரியல, பணத்தை மட்டும் மறக்காம கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில வேகமா கிளம்புறாங்க. விடிஞ்சும் விடியாம வேகமா கிளம்புறாங்க. இருக்கிற நகையாச்சும் கொண்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டு இல்ல வித்துட்டு அந்த காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கார்ல உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்றாங்க. காரு ஸ்டார்ட்டே ஆகல. இதே டைம்ல டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, போலீஸ் எல்லா வீட்டுக்கும் வந்து விசாரிக்கிறாங்க போல. ஹீரோயின் கிட்டயும் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இங்க ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சோம், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது ஆமா தெரியும், நியூஸ்ல கூட பார்த்தேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்ச ஆளை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்றாங்க. சும்மா கேஷுவலா விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மேல போயிட்டு லேண்ட்லைன் மூலமா டாக்ஸிக்கு கால் பண்றாங்க. அப்போ பையன் இந்த விஷயம் எல்லாம் பாக்குறான். அம்மா எங்கம்மா அவசரமா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அவசரமா டவுனுக்கு போகணும், என் கார் ஸ்டார்ட்டே ஆகல, அதான் டாக்ஸிக்கு கால் பண்றேன் அப்படின்னும் போது நானே டிராப் பண்ற வாங்கன்னு கூப்பிட்டா இவன் ஒரு கார் வச்சிருக்கான் போல. இல்ல பரவாயில்ல நான் டாக்ஸில போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியை பிடிச்சி டவுனுக்கு போறாங்க. டவுனுக்கு போயிட்டு ஒரு நகை கடையில இருக்கிற எல்லா நகையும் சேல் பண்றாங்க. சேல் பண்ணாலும் $8,000 மட்டும்தான் காசு கிடைக்குது. இது பத்தாதுன்னு வெட்டிங் ரிங்கையே கழட்டி வித்தாலும் $12,000 மட்டும்தான் கிடைக்குது, மிச்ச காசு கிடைக்கல. இப்ப அப்படியே கடையை விட்டு வேற என்ன பண்ணலாம், இன்னும் $13,000 எப்படியாச்சும் தேத்தணுமே, எப்படியாச்சும் ரெடி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த ரோட்டை தாண்டி தான் அலெக்ஸ் நிக்கிறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. வண்டி வரத கூட பார்க்காம ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது சரக்குன்னு ஒரு வண்டி போகுது. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் உயிர் பழக்கிறாங்க. இந்த விஷயத்த அலெக்ஸும் பார்த்துட்டு ஓடி வந்து ஏமா உனக்கு என்ன பைத்தியமா, ரோட்டை கூட ஒழுங்கா பார்த்து கிராஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இப்போதைக்கு $12,000 மட்டும்தான் என்னால ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, உன்னுடைய கார் எங்க, கார்ல வரலையான்னு கேட்கும்போது கார் ரிப்பேர், டாக்ஸில வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிவா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அந்த சம்பவத்துக்கும் என்னுடைய பையனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது, நீ அந்த டேப்பை கொடுத்துரு, சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது உன்னுடைய பையனுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா வேற யார் அந்த கொலையை பண்ணா, நீ எப்படி சம்பந்தம் இல்லைன்னு அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னு கேட்டா, ஏன்னா அந்த கொலையை நான் தான் பண்ணேன், என் பையனும் அவனும் மீட் பண்ணி பேசிட்டு வர விஷயத்த நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வந்தா ரொம்ப அவமானமா போயிடும், என் பையன் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் தான் கொலை பண்ணி கொண்டு போயிட்டு கடல்ல போட்டு வந்தேன் அப்படின்னும் போது என்னமா சும்மா காமெடி பண்றியா, நீ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு கடல்ல போட்டு வர, இது எல்லாத்துக்கும் உனக்கு டைம் இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு, 3 குழந்தைங்களை பத்தி குடும்பத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம இந்த மாதிரி பண்ணையான்னு கேட்கும் போது ஆமா நான் தான் பண்ணேன், என் பையனுடைய மானத்தையும் என் குடும்பத்துடைய மானத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னும் போது அலெக்ஸுக்கு நல்லாவே புரியுது, இந்த லேடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தானே ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ கவலைப்படாத, என் பார்ட்னர் கிட்ட நான் போயிட்டு பேசிக்கிறேன், இந்த காசை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு காசை கொடுக்காத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய பார்ட்னர் ஒத்துப்பாரா, நான் வேணா நேரடியா வந்து உன் பார்ட்னர் கிட்ட பேசுறேன், ஏன்னா இந்த டேப் வேணும், இந்த போட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னு தான் போராடிட்டு இருக்காங்க, நீ கவலையே படாத, அந்த சரியான சைக்கோ, வேற யார்ட்டையும் பேச மாட்டான், என்கிட்ட மட்டும் தான் பேசுவான், நான் போயிட்டு பேசி பாக்குறேன், அந்த டேப்பையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில டிராப் பண்றான். இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய பெரிய பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் இந்த பையன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கேட்கும் போது உங்க பையன் தான் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு கேப் பிடிச்சி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த டாக்ஸியை விட்டு இறங்குறாங்க. கரெக்டா அந்த பார்ட்னர் அங்க வராரு. ஆக்சுவலா இந்த பார்ட்னர் இங்க வரதுக்கு முன்னாடியே அலெக்ஸ் கிட்ட கால் பண்ணி காசு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு காசு வேணாம், நம்ம மிரட்ட வேணாம், அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய காசை நானே கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச, நீ வேலைக்கே ஆக மாட்டேன், நான் பாத்துக்கிறேன், நானே நேரடியா போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி இங்க வர இந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆகுறா. பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பார்ட்னர் அந்த டேப்பை பத்தி பேசியிருப்பான், உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பேச வேணாம்னு டெக்கு கூட்டு போறாங்க. எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய பார்ட்னர் கிட்ட எல்லாமே பேசிட்டேன், அவங்க கிட்ட கொஞ்சம் காசும் கொடுத்துருக்கேன், முதல்ல என் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னும் போது காது மெலி அடிக்கிறான். இந்த மாதிரி ஓவரா பேசாத, இது எல்லாத்துக்கும் இந்த டேப் தான் சாட்சி, இந்த டேப் தான் காரணம், இந்த டேப் உனக்கு வேணும், வெளியே லீக் ஆக கூடாது அப்படின்னா காசை கொடுன்னு கேட்டா காசெல்லாம் கொடுக்க முடியாது
முடியாது, என்கிட்ட காசு கிடையாது, வெளியே போட ஐயோகே ராஸ்கல்னு சொல்லும் போது மறுபடியும் அடிக்க ஹீரோயின் தவறி கீழேயே ஒழுகுறாங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நேரடியா உன் புருஷன்கிட்டயே பேசிக்கிறேன், உன் புருஷன் எங்க, புருஷனுடைய நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த டைம்ல கரெக்டா அங்க அலெக்ஸ் வராரு. அலெக்ஸ பார்த்தோன்னே பார்ட்னர் கடுப்பாகிறான். உன்னை யாரா இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க வரணும் எங்க வரக்கூடாது அப்படின்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னும் போது ஆமாண்டா நீ ஒரு பைத்தியக்காரன், நீ கண்ட்ரோல மிஸ் பண்ணிட்ட, நான் சொன்ன வேலையை ஒழுங்கா பண்ணி கூட முடிக்க முடியல, நீ ஒரு விளங்காதவன், முதல்ல இங்கிருந்து கிளம்பு ப்ளீஸ், முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட ட்ரை பண்ண இப்போ மாத்தி சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது பார்ட்னர் மீன் பிடிக்கிற ஈட்டி மாதிரி இருக்கும், அதை தூக்கி கையில குத்த இப்போ அலெக்ஸுக்கு கடுப்பாகுது. அலெக்ஸ் திரும்பி அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அந்த ஆளை கொலையே பண்ணிடுறான். இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் சமயம் அழுகுறாங்க. நீ உடனே இங்கிருந்து கிளம்பு, நான் பாத்துக்கிறேன், இவன் வந்துட்டு என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா, நான் தான் தெரியாம இவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன், போலீஸ்க்கு நான் கால் பண்ணிக்கிறேன், நீ உடனே கிளம்பு அப்படின்னு போது இல்ல நீயும் நானும் சேர்ந்துட்டு இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம், டெட் பாடியை வந்து பொடி அப்படின்னும் போது டெட் பாடியை தூக்கிட்டு காரு கிட்ட வராங்க. அந்த டைம்ல வீட்ல இருக்க எல்லா விண்டோவும் ஓபன்ல இருக்கு, லைட்லாம் ஆன்ல இருக்கு. உன் வீட்ல இருக்கவங்க யாராவது வெளியே பாத்துட்டு போறாங்க, நீ முதல்ல உள்ளுக்குள்ள போயிட்டு யாரும் வெளியே பார்க்காத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள நம்ம அலெக்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா டெட் பாடியோட அந்த பார்ட்னருடைய கார்ல கிளம்புறான். நம்ம கிட்ட ஒரு ஐடியா சொல்லிட்டு இந்த பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளி தனியா கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா அங்க அலெக்ஸ் உடைய கார் நிக்குது. அந்த கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா இவங்களால காரை ஸ்டார்ட்டே பண்ண முடியல. இது வேற ஒரு மாடல் கார் போல, இந்த கார் இவங்களுக்கு ஓட்ட தெரியல. இப்போ இந்த சவுண்ட்லாம் கேட்டு பையன் வெளியே ஓடி வரான். ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க, இது யாருடைய காரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டைம்ல எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு இந்த காரை ஓட்ட தெரியல, காரை ஓட்ட ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையன் ஒண்ணுமே கேட்காம வந்து காரை ஸ்டார்ட் பண்றான். இப்போ கார்ல போயிட்டு இருக்கும் போது ஏமா அட்லீஸ்ட் எங்கம்மா போற, அதையாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு கிரே கலர் காரை தேடி போறேன் அப்படின்னும் போது இது ஒரு கோஸ்டல் ஏரியா, லைட் கூட கிடையாது, இந்த இருட்டுக்குள்ள நம்ம போயிட்டு எங்க இந்த கிரே கலர் காரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பையன் ஒரு மாதிரி பாக்குறான். டேய் தம்பி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ காரை ஓட்டிட்டு போ, ஒரு முக்கியமான விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லும் போது காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது போற வழியில பார்த்தா காரு அப்படியே கவுந்து கிடக்குது, கர்ப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி. அந்த இருக்கு காரு, வண்டியை நிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போயிட்டு பார்க்கும்போது காரு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. காருக்குள்ள அலெக்ஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணும்போது இல்ல பரவாயில்ல, நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாவே இருக்கட்டும், உன்னுடைய டேப்பும் காசும் உள்ளுக்குள்ள இருக்கு, அதை எட்டி எடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் முதல்ல உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு என்னை காப்பாத்துறது முடியாத காரியம், அந்த கவரையும் அதுக்கப்புறம் டேப்பையும் எடுத்துக்கோ அப்படின்னும் போது இவங்க கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பு, நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போக இவன் யார் பெத்த புள்ள அப்படின்னே தெரியல, நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரையே விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த விஷயத்த பையன் பார்த்து கண் கலங்குறா. எவ்வளவு அருமையான குடும்பமா இருந்தோம், இப்போ குடும்பமே நாசமா போச்சு, அம்மாக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவன் செமையா ஃபீல் பண்றான். அப்பதான் அம்மாவுடைய கஷ்டம் இவனுக்கு புரியுது. நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அம்மா நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அப்ப நமக்கு அம்மாவுடைய கஷ்டம் புரியல, இப்பதான் அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற கஷ்டமே புரியுது அப்படின்ற மாதிரி அந்த கஷ்டம் இப்பதான் இவனுக்கே புரியுது. இதையெல்லாம் புரிஞ்சுட்டு பயங்கரமா கண் கலங்குறான். இப்போ அவரும் இறந்து போயிட்டாரு. இவங்க அப்படியே நடந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனாலும் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இந்த பையனும் அம்மாவை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரூம் விட்டு வெளியே வராம அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ பையன் போயிட்டு அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சாப்பாடு கொண்டு வரவா, இல்ல வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே வேணாம், நீ கொஞ்ச நேரம் கூட இரு அப்படின்னு சொல்லும் போது பையன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாரு, உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணும், எல்லாமே சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியாம கஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது பரவாயில்லமா, உங்களுக்கு சொல்லணும் போல இருந்தா சொல்லுங்க, சொல்ல வேணானா சொல்ல வேணாம், பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்ப சொன்னா மட்டும் போதும், நீ எப்பயுமே என்னுடைய அம்மாதாமா, நான் எப்பயுமே உங்களை தப்பா நினைக்க மாட்டேமா, உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பயங்கரமா கண் கலங்குறாங்க. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடியுது.